கடிச்சிருச்சு. ஆமாங்க. நாய் வந்து ஒரு குழந்தையோ மனிதரையோ சரிங்க. கடிச்ச உடனே ஆமாம். அவர் என்ன பண்ணும்? சரிங்க. அதாவது நல்ல முக்கியமான கேள்வி என்ன பொதுமக்களுக்கு. இப்போ ரேபிஸ் வந்த டாக் வந்து மனிதர்களை தான் கடிக்கணும் அப்படின்னு கிடையாது. சரி. எல்லாத்தையுமே கடிக்கும். விலங்குகளை கடிக்கும், ம். மரம், செடி, இலை, அதாவது இன்அனிமேட்னு ஆங்கிலத்தை சொல்கிறது எல்லாத்தையுமே இதுதான் கடிக்கணும் அப்படின்ட்டு இருக்காது. 5-6 தெருல எங்கேயோ அந்த தெருல தாங்க நாய் இருக்கும், ஆமா. அங்க போயிடாதீங்க ஆமாம். அப்படிம்பாங்க. ஆனா இப்போ வந்து ஆமா. பார்த்தீங்கன்னா எல்லா தெருலையும் 10 நாய், 20 நாய், 30 நாய், 40 நாய் அந்த மாதிரி இருக்கு. ஆமாம். இந்த பெருக்கம் எதனால நடந்துச்சு? ஒரு ஏரியாவில் வந்து நீங்கள் 70% நீங்கள் வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். நிச்சயமாக வந்து டாகோட எண்ணிக்கை வந்து குறையுங்க. நாய்க்கு வந்து அதாவது அது இந்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கும், இவர் நம்மளை அது அடிச்சாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கும். அப்படியா? வெஞ்சன்ஸ் இருக்காது. ஆ, ஆ. கரம் வச்சுலாம் தாக்காது. அது சரி. கரம் அந்த கரம்னு சொல்லுவாங்கல்லங்க, ஆ. வெஞ்சன்ஸ் கரம். ம். அந்த குணம் வந்து நாய்க்கு கிடையாது. ஆனால் கொஞ்சம் மெமரி இருக்கும். நாயை வந்து நம்ம முறைச்சி பார்க்கக்கூடாது. ஐ டு ஐ கான்டாக்ட்னு சொல்கிறது. ஓ, ஐ டு ஐ கான்டாக்ட் நேரா பார்க்கக்கூடாது. நேருக்கு நம்ம வந்து நாயை பார்க்கவே கூடாது. அது இருக்குன்னா அது பாட்டுன்னு வந்து நம்ம போயின்னே இருக்க வேண்டியது. பார்த்தா என்ன பண்ணும்? பார்த்தா தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர் டாக்டர் எம் சேகர் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தெருநாய்கள் குறித்து நிறைய விவாதங்கள் ஆமாங்க ரீசன்ட் காலத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கும். அடிப்படையான சில தகவல்களை, சில விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத தான் உங்களை சந்திச்சு பேசுகிறோம். முக்கியமாக நாய்கள், தெருநாய், அது வந்து கடிப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? ஏதாவது என்ன தூண்டுதல்னால நாய்கள் வந்து மனிதர்களை கடிக்குது? சரிங்க. நாய்கள் வந்து பொதுவாக வந்து 3 காரணங்களில் தான் கடிக்கிறதுக்கு முற்படும். சரி. முதல்ல வந்து அது வந்து இப்போ அதை ப்ரொவோக் பண்ணோம்னா கடிக்குங்க. அதாவது சீண்டுறதுன்னு சொல்கிறது. அதை நம்ம சீண்டினோம்னா வந்து கடிக்கும். சரி. ரெண்டாவது வந்து அதனோட டெரிட்டரி, அதாவது ஒரு நாய்க்கும் அது ஒரு எல்லையை வகுத்துக்கும். இந்த தெரு எங்களுடைய அதனுடைய எல்லைங்கிற மாதிரி. அது எல்லை, அதோட வீடு, அதோட காம்பவுண்டு அப்படின்னு அது அசியூம் பண்ணிக்கும். அது உள்ள நம்ம நுழைஞ்சோம்னா வந்து கடிக்கிறதுக்கு முற்படும். மூன்றாவதாக அதுக்கு வந்து ரேபீஸ்னு ஒரு நோய் இருக்குது. அதை ரேபீஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறது வெறி நோய் அப்படிங்கிறது. ஸோ இந்த வெறி நோய் வந்ததுன்னா எல்லாரையுமே கடிக்க ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த 3 காரணங்களுக்காக தான் வந்து அனிமல் வந்து கடிக்கிறதுக்கு முற்படும். சரிம்மா, இப்போ முன்னாடி பார்க்குறோம் சார், அதாவது நாய்க்கடி அப்படிங்கிறது வந்து எங்கேயோ ஒன்று கேள்விப்படுறோம். பெரிய செய்தியாலாம் அது என்றைக்குமே மாறாது. ஆமாம். ஆனால் வந்து செய்தியில் கூட சொல்லுவாங்க, நாய் மனிதனை கடிச்சா அது வந்து செய்தி இல்லை, மனுஷன் நாயை கடிச்சா செய்தி அப்படின்னு கூடலாம் நம்ம செய்தியை வந்து வரையறுப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தகவல், நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறோம். வெறித்தனமாக துரத்தி கடிக்குது. 2 வீலரில் போகிறவங்க துரத்தி கடிக்குது. இப்போ நீங்கள் சொன்னது வந்து அந்த 3வது வகை நாய்களா துரத்தி கடிக்கிறதுங்க? இல்லை, 3வது வகைன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நாய் வந்து வந்தது ஆக்சுவலாக அது வந்ததே வந்து ஓநாயிலேருந்து வந்ததுங்க. சரி. நாய் வந்து அது எவாலுவேஷனில் வந்து ஓநாயிலேருந்து அந்த இனம்ங்கிறது அதனுடைய குணாதிசயம் கொஞ்சம் இருக்கும். இப்போ நாய்க்கு பொதுவாக வந்து அந்த மூவிங் ஆப்ஜெக்டை பார்த்ததுன்னா அதை வந்து துரத்தி கடிக்கிறதுக்கு முற்படும். அதாவது ப்ரே ப்ரெடேட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது. அதுக்கு தீனி. ஸோ ஓடுற இது வந்து அது வண்டினே தெரியாது. நம்மளோட இறைன்னு நினச்சி அதை துரத்தும். அது நம்மளோட இறை தான் அது. அந்த அசம்ஷனில் தான் அது வந்து துரத்துறதுக்கு அதில் ஏதோ இருக்குங்க மாதிரி நினைக்கிறேன். அதோட இறை, அதனுடைய சாப்பாடுங்கிற மாதிரி அதை அசியூம் பண்ணிட்டு அது மூவிங் ஆப்ஜெக்டை பொறுத்த உடனே அது நம்மளோட இறை ப்ரே, அது இது ப்ரெடேட்டர். அந்த கிளாசிஃபிகேஷனில் வந்து அது வந்து ஓடுற வாகனம், ஓடுற இதுங்களை வந்து அது துரத்தி வந்து கடிக்கிறதுக்கு முற்படுறது முக்கியமாக காரணம். சரி. நீங்கள் ஓடும்போது நீங்கள் வந்து வண்டியை நீங்கள் சாதாரணமாக நிறுத்திட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அதுவும் நின்றுடும். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் போயிடலாம். ஆமாம். இப்போ நம்ம வேகமாக நீங்கள் வேகமாக எடுக்க அதுவும் வந்து கொஞ்சம் வேகமாக அது அந்த ப்ரேவை கேப்சர் பண்ணணுங்கிற கான்செப்டில் அது போகும். ஸோ இதுக்கும் அந்த வெறிநாய் கடிக்கும் சம்மந்தம் இல்லை? அதுக்கும் சம்மந்தங்க இல்லை. வெறிநாய்க்கு அது வெறிநாய்க்கு அது என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்? அது வெறிநாய்ங்கிறது வந்து ரேபிஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறதுங்க. அது வந்து ஒரு வகையான நோய், அது வைரஸ் நோய். அது நாய்க்கு தாக்கிறதுக்கு நாய்க்கு தாக்கிறோம். அது தாக்கிட்டதுன்னு நினச்சிக்கோங்களேன், அது எல்லாரையுமே கடிக்க ஆரம்பிக்கும். அதாவது அது இப்போ ரேபிஸ் வந்த டாக் வந்து மனிதர்களை தான் கடிக்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லாத்தையுமே கடிக்கும். விலங்குகளை கடிக்கும், மரம், செடி, இலை,
அதாவது இன்அனிமேட்னு ஆங்கிலத்தை சொல்கிறது எல்லாத்தையுமே இதுதான் கடிக்கணும் அப்படின்ட்டு இருக்காது. எல்லாத்தையுமே வந்து கடிக்கிறதுக்கு முற்படும். இதுதான் வந்து ரேபீஸ்ங்கிற நோய் வந்து. அது எதனால் அதுக்கு நாய்க்கு அந்த பாதிப்பு வருது சார் பொதுவாக? அதாவது இது வந்து வைரஸ் நோய்ங்க. இது வைரஸ் நோய். இந்த வைரஸ் நோய் வந்து பாதிக்கப்பட்ட நாய் வந்து நாய்களை கடிக்கும் போது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து ஒரு நாய்க்கு ஒரு நாய் வந்து பாதிக்கப்பட்ட நாய் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அது அந்த பாப்புலேஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-100 நாய்களை கடிக்கும். அதாவது இந்த வெறி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 நாள் இருக்குங்க. அதாவது முதல்ல இது எப்படின்னா அறிகுறி எப்படின்னா அப்படியே சாப்பிடாம முதல்ல அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கடிக்கிறதுக்கு முற்படும். கடிக்க முற்படுறது இதெல்லாமே ஒரு 2-3 நாள் இருக்குங்க. கடிக்கிறதுக்கு முற்படும். அப்போ அந்த சமயத்தை 3வது 4வது நாள் நிறைய பேரை கடிக்கும் அது. ஸோ அந்த 4 நாளில் வந்து நிறைய பேரை கடிக்கிறதுனால அந்த கடித்தவங்க எல்லாமே வந்து அந்த கடித்த விலங்குகள் எல்லாமே வந்து அந்த நோய்க்கு உள்ளாகும். அதனால் வந்து அப்படியே இது எக்ஸ்ப்ளோசிவாக இது வந்து வரத்துக்கு ஒரே நாய் கடிச்சு ஒரு நாய் கிட்டத்தட்ட ஒரு 50-100 நாயை கடிச்சிடும் அந்த 2-3 நாளில். ஸோ அவ்வளவுமே அது எல்லாமே ரேபீஸ் பாதிக்கப்பட்ட நாயாக மாறி எல்லாம் கொஞ்ச நாள் அது ஒரு இன்குபேஷன் பீரியட்னு ஆங்கிலத்தை அடைக்காலம்னு தமிழில் சொல்கிறது. இன்குபேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கும் வந்து ரேபீஸ் வந்துடும். இதுதான் வந்து ரேபீஸ் வரத்துக்கு காரணம் முக்கியமாக. ஸோ இன்னும் குறிப்பாக சொல்கிறாங்க சார், அதாவது நம்ம அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போதே பெரும்பாலும் குழந்தைகளை அது குறி வச்சு தாக்குற மாதிரி இருக்கு. உண்மையிலே அப்படி குறி வைக்குதா இல்ல அவங்க எளிய சின்ன குழந்தைகளா இருக்கனாலோ அல்லது வயதானவர்கள், இந்த 2 கேட்டகரி தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா? அதாவது நாய்களுக்கு குழந்தைகள்னுங்கிறது இல்லைங்க. குழந்தைகள் வந்து ஒரு ஆடிண்டு பாடிண்டு அப்படியே கொஞ்சம் கை காலெலாம் அசைஞ்சுட்டு அப்படியே போவாங்க. ஸோ டாகுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து இப்போ வந்து ஒரு மனிதர் வந்து அதுக்கிட்ட அப்ரோச் பண்ணுறோம்னு நினச்சிக்கோங்களேன். சரி, நம்ம வந்து நாயை வந்து பார்த்து பயப்படுறோம். அங்கே நாய் இருக்குது அப்படி நம்ம பயப்படுறோம். அதே மாதிரி வந்து அந்த நாயும் வந்து வர ஹியூமனை பார்த்து பயப்படும். அதாவது நமக்கு தெரியாது, நம்மளை வந்து தாக்கிடுவாரா, நம்மளை வந்து அடிச்சிடுவாரா அப்படின்னு அது எண்ணம், அதுக்கு தோணும் அது. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்ல தான் வந்து அது கடிக்கிறதுக்கு முற்படுது. ஸோ குழந்தைங்களை தான் கடிக்கணும், வயதானவங்களை தான் கடிக்கணும் அப்படிங்கிற அது வந்து அதனுடைய மென்டாலிட்டி வந்து இவர் வந்து நம்மளை வந்து தாக்கிறதுக்கு முற்படுவார் அப்படின்னு ஒரு அசம்ஷன் அதுக்கு இதுவாகிடுதுன்னா அது வந்து கடிக்கிறதுக்கு முற்படுங்க. இதுதான் பெரும்பாலும். இன்னும் நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ சாதாரணமாக அதனுடைய அச்சம் காரணமாக கடிக்கிறது. இன்னொன்று கேட்டகரி இந்த வெறிநாய் கடின்னு சொல்றீங்க. ஆமாம். இப்போ ஒரு நாயை நம்ம புரிஞ்சு கொடுது. சில நேரம் பார்த்தீங்கன்னா தெருவில் போனால் 10 நாய் சூழ்ந்து நின்று கடிக்கும். அது என்ன கான்செப்ட், அது என்ன மன உளவு? அதாவது அந்த கம்யூனிட்டி பிஹேவியருங்க. அது ஒரு டாக் வந்து ஒரு சேஸ் பண்ணி போகுதுன்னு நினச்சிக்கோங்களேன். அதுக்கு வந்து எல்லாமே வந்து சேர்ந்து வந்து ஒரு குணம் வந்துடும். அதுக்கு எல்லாமே சேர்ந்து அட்டாக் பண்ணுற மாதிரி. இல்லை மனிதர்கள் மாதிரி தானே ஒரு 10 பேர் சேர்ந்தா நம்மளால அந்த மாதிரி சொல்லணுமா? அப்படி சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் காட்டிலே வந்து வனவிலங்குகள்லாம் பார்த்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு சிங்கம் வந்து ஒரு விலங்குகளை அடிக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். அதனுடைய இனம் தாக்கப்பட்ட இனம் வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து புலியோ சிங்கத்தை எதிர்க்கும். ஒன்றா சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை நடக்காது. ஸோ அது வந்து இருக்கும்போது அதனுடைய இனம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எருமையை வந்து அது கடிக்குதுன்னு நினச்சோம். மற்ற எருமைகள்லாம் வந்து கூட்டமாக வந்து அந்த புலியோ சிங்கத்தையோ வந்து எதிர்த்து விரட்ட பார்க்கும். ஸோ இது மாதிரி தான் இப்போ வந்து ஒரு டாக் வந்து ஒருத்தர் கடிக்குதுன்னு நினச்சவங்களா அந்த டாக் சப்போர்ட் பண்ணி அதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு அந்த பிஹேவியர் அது. சரி, அந்த எல்லாமே வந்து இந்த வனவிலங்குலேருந்து அந்த பிஹேவியருங்க. ஸ்லைட்டாக வனவிலங்கு வந்ததுனால அந்த பிஹேவியர் கொஞ்சம் இருக்கு வேற ஒன்றும் இல்லை. சார் ஆனால் சார் இப்போ வந்து ரீசெண்டாக அந்த விவாதங்களில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு, அதாவது நாய்கள் மீது பிரியர்கள், நாய் பிரியர், நாய் ஆர்வலர்கள், விலங்கு நல ஆர்வலர்களுடைய பார்வை வந்து ஒரு மாதிரியாகவும் எதிர்ப்புகளோட பார்வை ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் பொதுவாக ஒரு இஷ்யூவை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும்? அதை சயின்டிஃபிக்காக அணுகணுமா, அறிவியல் பூர்வமாக அணுகணுமா, இல்லை உணர்ச்சிகள் சார்ந்து அதை அணுகணுமா? எந்த பார்வை சரி, எஸ்பெஷலி இந்த நாய்கள் இஷ்யூவில்? அதாவது நாய் வந்து எக்கோசிஸ்டத்தில் வந்து நாய் வந்து இருக்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை வந்து நம்ம வந்து முறையாக வந்து நம்ம இடம் இருக்குது. ஆமாம், அதுக்கு அதை வந்து நம்ம முறையாக நம்ம பயன்படுத்தணும். இப்போ வந்து டாகை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாத்தையும் அதை வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுற மாதிரி பண்ணணுங்க. சும்மா நம்ம அதுக்கு சாப்பாடு மாத்திரம் வச்சு விட்டுறது வந்து நல்லது கிடையாது. அதுக்கு வந்து ஹெல்த் கவர் கொடுக்கணும். அதை வந்து ஒரு ட்ரெயின் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணுறது நமக்கு நல்லது. அது மாதிரி பண்ணாததுனால இது மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு காரணமாக இருக்குது. இல்லை அதை இப்போ இது கடிக்குது, இதை வந்து இந்த இடத்துல இந்த நம்ம பகுதியில் இருக்கக்கூடாது, அகற்றணும், இதை பற்றி சீரியஸாக யாருக்கும் தெரியல, எல்லாருமே வந்து எவ்வளவோ பிரச்சனை நடக்குது, இப்போ நாயில் தான் நீங்கள் ஜீவகாருண்யம் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை, அதுக்கு கேட்குறேன். அது அந்த பார்வை சரியான்னு கேட்குறேன். அது அவங்களுடைய வியூங்க அது. ஆமாம்.
பொதுவாக வந்து ஒரு இது நினச்சிக்கோங்களேன், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், நன்மைகள் தீமைகள் அப்படின்ட்டு இருக்கு. கண்டிப்பா. இப்போ தெருநாய் இருக்கும்போது வந்து நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது. நன்மைகள்லாம் என்ன நன்மைகள்? இப்போ நன்மைகள் நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த எலி பெருச்சாளி அது மாதிரிலாம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க. நாய் இருக்கிறதுனால. ஆமாம், நாய் இருக்கிறதுனால கண்ட்ரோல் ஆகும். சரி. பொதுவாக வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது, அதாவது டாக் இருக்கிறதுனால சோஷியல் செக்யூரிட்டி இருக்குங்க. ஒரு சோஷியல் செக்யூரிட்டி, சமூக செக்யூரிட்டி இருக்கு. சரி. பட் அது வந்து நம்ம பெருசாக வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. சோஷியல் செக்யூரிட்டி இருக்கு. அப்புறம் பெஸ்ட்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நன்மைகள் இருக்கு. தீமைகள்னு இருக்கும்போது வந்து துரத்துறது, குழந்தைகளை கடிக்கிறது, அது மூலமாக வெறி நோய் வருது, அதில் மனிதர்கள் இறந்து போகிறது, அதெல்லாம் வந்து தீமைகள் இருக்குது. ஸோ நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. இதை வந்து நம்ம பேலன்ஸ்டாக நம்ம வந்து பார்த்து பண்ணணும். ஆமாம். பட் ஆனால் அதை நம்ம அணுகுமுறையில் தான் இருக்குது. தீமைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தீமைகள்னு பார்க்கும்போது வந்து உயிரிழப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த வெறி நோய்ங்கிறது வந்து வந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன், அதை வந்து காப்பாற்றவே முடியாது, தடுத்துடலாம். இப்போ நாய் கடிச்சிடுதுன்னு நினச்சிக்கோங்களேன், அதுக்கு வந்து தடுப்பூசி எல்லாமே இருக்குது. அதை வந்து நம்ம தடுத்துடலாம், நோய் வராமல் நம்ம தடுத்து கொள்ளலாம். பட் நோய் வந்ததுக்கப்புறம் வந்து எவ்வளவுதான் நம்ம பணம் செலவு பண்ணாலும் அதை வந்து நம்ம காப்பாற்றவே முடியாது. தீமைகள் இதெல்லாம் தீமைகள். அதை நம்ம டீட்டெயிலாக பேசணும் சார் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி இந்த முன்பை விட எப்போதை விட பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து பெரிய அளவு இதுதான் சவாலாக மாறுது. ஆமாம். அதாவது ஒரு தெருவில் ஒரு 2 நாய் 3 நாய் அல்லது ஒரு 5-6 தெருவில் எங்கேயோ அந்த தெருவில் தாங்க நாய் இருக்கும், அங்கே போயிடாதீங்க அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தெருலையும் 10 நாய் 20 நாய் 30 நாய் 40 நாய் அந்த மாதிரி இருக்குது. இந்த பெருக்கம் எதனால் நடந்துச்சு? இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இந்த இடத்துல தவறுகள் நிகழ்ந்துருக்கு? அது தவறுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு ஏரியாவில் வந்து நாயை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணுறது கருத்தடை ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறோம். சரி. அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஏபிசிங்கிறது அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் இப்போ நடைமுறையில் இருக்குது. அதுதான் நம்ம பண்ணுறோம். சரி. பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம பண்ணணுங்க. கரெக்ட் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன். பொதுவாக வந்து சொல்ல பாருங்களேன், நாயோட இனப்பெருக்கம் வந்து வருஷத்துக்கு 2 முறை வருங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து இனப்பெருக்கம் வந்து நடைபெறும் அதில். சரி. ஸோ இப்போ இதில் வந்து அந்த காலகட்டம் இது இருக்கா? காலகட்டம் குளிர்காலத்தில் வந்து இருக்குங்க. குளிர்காலம் இந்த சம்மரில் வந்து இருக்காது, ப்ரீடிங் வராது. குளிர்காலங்களில் வரும். பொதுவாக வந்து 6 மாதத்துக்கு இடைவெளியில் வந்து 2 சைக்கிள் வருஷத்துக்கு வந்து 2 சைக்கிள் அது ப்ரீடிங் சைக்கிள் வரும் அது. சரி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஏபிசி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த ஏபிசி ப்ரோக்ராம் வந்து ஒரு ஏரியா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஏரியாவில் இருக்க பாப்புலேஷனில் வந்து ஒரு 70% ஆஃப் தி டாக் வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணணும். மேல் ஃபீமேல் அதான் ஆண் பெண் ரெண்டுத்தையும் பிடிச்சு அதுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணணும். 70% பண்ணிட்டீங்கன்னா இப்போ 100% பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 70% நீங்கள் இதை பண்ணே ஆகணும். இந்த 70% எப்போ பண்ணணுங்கிறது பீரியட் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே பண்ணணும். 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் அடுத்த ப்ரீடிங் சைக்கிள் வரத்துக்குள்ளே ஒரு ஏரியாவில் வந்து நீங்கள் 70% நீங்கள் வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நிச்சயமாக வந்து டாகோட எண்ணிக்கை வந்து குறையும். ஸோ அந்த இது வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் ஸ்லக்கிஷாக நடக்கிறதுனால கொஞ்சம் அது பெருக்கமாகுது. அது இல்லாமல் நீங்கள் இந்த அறுவை இது இல்லாமல் வேற ஊசி மெத்தடில் சொல்கிறாங்க, அது இல்லை. ஊசி மெத்தடில் ஒன்றுமே கிடையாதுங்க. தவறாச்சு இது. ஊசி மெத்தடு கிடையாது. இனப்பெருக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி வந்து ஆண் பெண் 2 இனத்துக்கும் வந்து ஆப்ரேஷன் பண்ணி பண்ணுறது தான் முறை. இன்ஜெக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு ரேபீஸ் அது இன்ஜெக்ஷன்ங்கிறது வந்து ரேபீஸ் வராமல் இருக்கிறதுக்காக பொதுவாக இப்போ எப்படி நடைமுறையில் எப்படி இருக்குன்னா, ஒரு டாகை பிடித்தாங்கன்னா அதுக்கு வந்து ஏபிசி பண்ணிட்டு வேக்சினும் போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏபிசி போட்டு பண்ணிட்டு ரேபீஸ் வேக்சினும் போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறையில் இந்த 2 விஷயம் தான். இந்த விஷயம் தான் இருக்கு. ஆமாம். இன்னொன்று சார், ஒருத்தர் சொன்னார், அது உங்கள் சந்தேகத்தை இருக்காங்க. அதாவது ஆண் நாய்களை விட பெண் நாய்கள் கருத்தடை பண்ணுறது ஒரு ரொம்ப சவால். பெண் நாய்களுக்கு அவ்வளோ எளிதாக பண்ண முடியாது. அப்படி பண்ணால் அது இறப்பு கம்பேரிட்டிவ்லி ஆண் நாயோட பெண் நாய்க்கு ரிஸ்க் அதிகம்ங்கிறாங்க. ஆமாம், கரெக்டு தாங்க. அதாவது ஆண் நாய்ங்கிறது வந்து ஆக்சுவலி இனப்பெருக்கத்தில் வந்து ரெண்டுமே வந்து அதில் வந்து கர்ப்பப்பைன்னு சொல்கிறோம் நம்ம பெண்களில். இந்த இதில் வந்து இந்த விரை அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ நாய்களை பார்த்தீங்கன்னா ஆணில் வந்து விரைப்பை வந்து வெளியில் இருக்குது. வெளியில் இருக்கிறதுனால, அதாவது உடல் உள்ள இல்லை, உடலுக்கு வெளியில் இருக்கிறதுனால வந்து அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிடலாம். உடலில் வந்து நம்ம கட் பண்ண வேண்டியதே இல்லை. அந்த விரைப்பையை மாத்திரம் கட் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணிடலாம். உள்ள அப்டாமன், அதாவது அப்டாமனை வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பெண் நாய்களில் வந்து கர்ப்பப்பை வந்து உள்ள இருக்கு. கர்ப்பப்பை உள்ள இருக்கு. அதனால வந்து அப்டாமனை வந்து வயிற்றை கட் பண்ணி வயிற்றை கிழிச்சு அப்டாமனை வந்து நம்ம அந்த யூட்ரஸோ ஓவரியோ நம்ம கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணிட்டு திருப்பி தையல் போடணும். ஸோ இதில் வந்து நம்ம
கட் பண்ணும்போது என்ன குடல் இருக்கும், ஈரல் இருக்கும், எல்லாமே வயிற்றுக்குள்ள எல்லாமே இருக்குல்லங்க. கண்டிப்பா கர்ப்பப்பை மட்டும் உடம்பு உள்ள இல்லை. அது கூட வந்து குடல் எல்லாமே, சிறுகுடல் பெருகுடல் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதை வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து தையல் போடணும். தையல் வந்து மசில தையல் போடணும், அதுக்கப்புறம் ஸ்கின்னை தையல் போடணும், அதுக்கப்புறம் கட்டணும். பொதுவாக வந்து நாய் வந்து கடிச்சு கட்ட தையல் போட்டதை வந்து பிரிச்சிடக்கூடாது. கடிச்சு அது கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும், வலி இருக்கும்லங்க. வலியினால் வந்து கடிச்சு வந்து சூச்சர்ங்கிறது சொல்கிறது, அந்த வந்து சூச்சர்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஸோ இதனால் வந்து பெண் நாய் வந்து சவால் தான். ரிஸ்க் இருக்குது, அதில் ரிஸ்க் இருக்கு. ஆமாம். ஸோ நம்ம முன்னாடி நீங்கள் சொன்ன விஷயத்தை திருப்பி வரும். அதாவது இப்போ கடிச்சிருச்சு, நாய் வந்து ஒரு குழந்தையோ மனிதரையோ சரிங்க கடித்த உடனே அவர் என்ன பண்ணணும்? சரிங்க, அதாவது நல்ல முக்கியமான கேள்வி என்ன பொதுமக்களுக்கு. அதாவது இப்போ வந்து நாய் கடிச்சிடுதுன்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. அது கையில் மருந்து எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இப்போ பாம்பு கடிச்சுனா தான் நம்ம பயப்படணும், என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ அப்படின்ட்டு. நாய் கடிச்சதுன்னா வந்து மரணம் வந்து உடனே நிகழ்ந்துராது. நம்ம வந்து நாய்க்கடியை பற்றி நம்ம கடிச்சிடுதுங்கிற பயமே வேண்டியதில்லை. நமக்கு எல்லாமே அதுக்கு தடுப்பூசி எல்லாமே இருக்குது. இப்போ பொதுவாக வந்து நாய் ஒன்று கடிச்சிடுதுன்னு நினச்சிக்கோங்களேன், உடனே வந்து ரன்னிங் குழாயை திறந்து நம்ம கடிப்பட்ட இடத்த கழுவிடணும். கிட்டத்தட்ட ஒரு 15 30 நிமிடம் வரைக்கும் தண்ணியை ஊற்றி அப்படியே கழுவிட்டே இருக்கணும். பொதுவாக வந்து நம்ம வந்து காயத்தில் வந்து தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, செப்டிக் ஆகும் அப்படின்ட்டு. செப்டிக் ஆகிறது அது நம்ம 2வது பட்சம் பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்த வந்து ரன்னிங் வாட்டரில் டேப்பை திறந்துட்டு கழுவிட்டே கடிச்ச இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ரன்னிங் வாட்டரில் டேப்பை திறந்து விட்டு கழுவணும். அப்போ டேப் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், பக்கத்தில் பக்கெட்டில் இருக்க தண்ணி மேலே அந்த ஒன்று நம்ம வந்து செய்ய வேண்டியது வந்து கடிச்ச இடத்த வந்து கடிச்ச காயத்தை வந்து நம்ம கழுவணும். அதுதான் டேப். சில ஊருங்க டேப்லாம் இருக்காது இல்லைங்க. டேப் இருந்தால் டேப்பை வச்சு கழுவலாம். அப்போ டேப் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், தண்ணி எடுத்து மக்கில் மொண்டு நல்லா கழுவிடணும். 15 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழுவினாலே போதும். கழுவும் போது என்ன ஆகும்னா, இப்போ ஆக்சுவலாக அந்த வைரஸ் வந்து நாயோடைய எச்சிலில் இருக்கும். ஸோ கடிக்கும் போது அந்த காயத்தில் வந்து எச்சில் பட்டு அந்த கிருமிகள்லாம் உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கழுவும் போது என்ன ஆகும்னா, சில கிருமி அதாவது டெபாசிட் ஆன நச்சுயிரி வைரஸ் வந்து சில இதெல்லாம் கழுவும் போது வந்து வெளியில் போயிடும். மேக்ஸிமம் போகாது, 1-2 இருக்கும். அதாவது நம்ம கணக்கு பண்ண முடியாது எவ்வளோ நம்ம வந்து இதில் டெபாசிட் ஆச்சு, எவ்வளோ போச்சுன்னு சொல்ல. கடியோட இதை பொறுத்து இருக்கு. கடியோட இருக்கிறத பொறுத்து. அது கழுவுறதுனால சில கிருமிகள், சில ஆர்கானிசம்லாம் இறந்து போயிடும். ஸோ ரிஸ்க் வந்து கொஞ்சம் மினிமைஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து முதல்ல வந்து நம்ம பண்ண வேண்டியது. அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி விடணும். அதுக்கப்புறம் வந்து சோப்பும் போடலாம். சோப் பக்கத்தில் இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன், சோப்பை போட்டு நம்ம கழுவலாம். அதுக்கப்புறம் வந்து டின்ச்சர் அயோடின் இல்லாட்டி ஆல்கஹால் ஏதாவது இருந்தால் அதுவும் அப்ளை இருந்ததுன்னா, சில சமயங்களில் இருக்காது, அது இருந்ததுன்னா நீங்கள் டின்ச்சர் அயோடின் ஒன்றும் தப்பு கிடையாது. டின்ச்சர் அயோடினோ இல்லாட்டி ஆல்கஹால் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்பிரிட்டு இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஸ்பிரிட் வச்சுருப்பாங்களா, அது மாதிரி இது அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலாக அதை அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பக்கத்தில் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து தடுப்பூசி போட்டுக்கலாம். எல்லா ஆஸ்பத்திரியும், எல்லா அரசாங்க மருத்துவமனையிலையும் வந்து இலவசமாக இது போடுறாங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல், அப்புறம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே வந்து இந்த தடுப்பூசி வந்து போடுறாங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா கழுவிட்டு நீங்கள் கிட்ட இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்கள் தடுப்பூசியை நீங்கள் போட்டுட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நல்லா சேஃபாகிடும். அது டாக்டர் வந்து அது பார்த்துப்பாரு. அது வந்து 2-3 கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரிக்கு எந்த மருந்து கொடுக்கணும் என்ன ஏதுன்னு டாக்டருங்களுக்கு தெரியும். அது மாதிரி பண்ணிட்டு கடித்தன்மை பொறுத்து. ஆமாம், அது 3 கேட்டகரியாக பிரிக்கிறது, 1, 2, 3ங்கிறது. 3வது கேட்டகரி தான் கொஞ்சம் சிவியர். அது டாக்டருங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க வந்து கரெக்டாக அவங்க பண்ணுவாங்க. தடுப்பூசியும் இம்யூனோகுளோபின் ஒன்று சொல்லுவாங்க. அந்த 3வது கேட்டகரிக்கு அவங்க டாக்டருங்க வந்து பார்த்து போட்டுருவாங்க. ஸோ நம்ம போட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், சேஃப், ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பத்தியங்கத்தையும் நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, அதில் பத்தியங்கத்தையும் எதுவுமே கிடையாது. நீங்கள் ரொட்டீனாக வந்து என்னென்ன சாப்பிட்றீங்களோ அதையே நீங்கள் சாப்பிடலாம். ரொட்டீனாக உங்கள் பழக்க வழக்கம் என்ன இருக்கோ, அதாவது சில ஊருங்களில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கூடாது, தலை குளிக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கூடாது அப்படின்லாம் நான் பார்த்துருக்கேன் நான். அதெல்லாம் வந்து தவறு. நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணலாம். அந்த தடுப்பூசி மாத்திரம் எந்த காலத்தில் வந்து அந்த சொல்லுவாங்க, டாக்டர் வந்து எழுதி கொடுத்துருவாரு, இந்த தேதிக்கு வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு. அது ஒரு ஷெட்யூல் இருக்குது, 0, 3, 7, 14, 28 அப்படின்னு இருக்குது. அந்த ஷெட்யூல் படி போட்டுக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து 14 போட மாட்டாங்க, 14th வராது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அதாவது ஒரு ஷெட்யூல் இருக்குது, அந்த ஷெட்யூலில் வந்து 14 வராது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் போட்டுட்டீங்கன்னா அவருக்கு அந்த தேதியில் போய் நீங்கள் மருந்து கரெக்டாக நீங்கள் போட்டுட்டீங்கன்னா போதும், நல்லது. நம்ம வந்து சேஃபாக, ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை, ஒன்றுமே பாதிக்காது. நம்ம தடுப்பூசி மட்டும் கரெக்டாக நம்ம போட்டோம்னா நம்ம சேஃப் ஆகிடலாம். ரைட், ஓகே. இப்போ அதே தான், இப்போ தடுப்பூசி போட்டால் சேஃப் ஆகிடலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கேள்விப்படுறது, ஆமாம், அது என்னங்க சும்மா லேசாக ஏதோ இது பண்ணிச்சு, அது ஒன்றும் இல்லை, நான் பார்த்தேன், அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியலன்னு சொல்லி தவற விடுறாங்க. சரி, அப்படி விட்டால் என்ன பிரச்சனை? அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ரேபீஸுங்கிறது வந்து 100% ப்ரிவென்டபிள் டிசீஸுங்க. அதை வந்து நம்ம வராமல் நம்ம தடுத்துடலாம். 100% ப்ரிவென்டபிள் டிசீஸ். அதே சமயத்தில் வந்து ஆங்கிலத்தில் வந்து 100% ஃபேட்டல்.
100% ஃபேட்டல். நோய் வந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன், யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ஆனால் அதை வந்து 100% வந்து தடுத்துடலாம். 100% ஃபேட்டல் டிசீஸ் அது. ஸோ அதனால் வந்து தடுப்பூசி வந்து நம்ம கீறி தான் சரி, நமக்கு வந்து தெரியாது, நம்ம கீறினா மாதிரி இருக்கும், அது பல்லில் கீறிச்சா நகத்தில் கீறிச்சா அப்படின்ட்டு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நமக்கு வந்து நாய்க்கிட்ட நம்ம ஏதோ ஒரு கீறல் பட்டாலே நம்ம வந்து டாக்டரை போய் பார்த்து நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது. தடுப்பூசி போட்டிங்கன்னா நிச்சயமாக மரணமே இருக்காதுங்க, நிச்சயமாக சொல்கிறேன் நான். நம்ம ரொம்ப சேஃபான வேக்சின் இப்போ இருக்குது, அதனால் வந்து நிச்சயமாக வந்து தடுத்துடலாம். ஸோ நீங்கள் 100% சொல்கிறீங்க. அதுலேயும் கூட சில பேர் சில கருத்துக்கள் நம்ம பார்க்குறோம் இணையதளங்களில். இதெல்லாமே இன்ஜெக்ஷன்லாம் எடுத்தங்க, ஆனால் கூட ஒரு அது கண்ட்ரோலுக்கு வரலன்னு சொல்கிறீங்க. அது எக்ஸப்ஷன்ஸ் கேசஸா இல்லை எந்த இடத்துல தவறு நடந்தது? தவறு நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த கேட்டகரி 3 சொன்னாலங்க, அந்த கேட்டகரி 3ங்கிறது வந்து மூளைக்கு கிட்டக்க கடிக்கிறது, நிறைய இடத்துங்களில் மல்டிபிள் நிறைய இடத்துங்களில் வந்து நாய் கடிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து 3வது கேட்டகரியில் வரும். ஸோ இந்த 3வது கேட்டகரி வரும்போது வந்து இம்யூனோகுளோபுலின்ட்டு இன்னொரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை வந்து வாங்கிட்டு அதை மருந்தை வந்து காயத்தை சுற்றி வந்து போடணும். அது டாக்டருங்க கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. ஊண்டை சுற்றி வந்து போடணும், அது போட்டுட்டு வேக்சினும் போடணும். ஸோ வேக்சினும் போட்டுட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், சேஃபாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த இம்யூனோகுளோபின் போடாமல் விட்டுட்டாங்கன்னா வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. 3வது கேட்டகரிக்கு நிச்சயமாக இம்யூனோகுளோபின் கொடுக்கணும். ஆமாம். இந்த பெருக்கத்தை பற்றி தான் திருப்பி உங்கள்கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் கேட்குறேன். இது 2 மெத்தட் சொன்னீங்க, அது அந்த கருத்தடை இது போக. ஆமாம், அது இல்லாமல் வேற யாராவது ரோல் எடுத்து அரசோட ஒத்துழைத்தோ அமைப்புகளோ சேர்ந்தோ, முழுக்க என்ன சொல்றாங்க, இது அரசினுடைய குற்றச்சாட்டு, அரசு சரியா கையாளங்கிற ஒரு இருக்கு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை அப்படி பண்ண முடியாது, அரசு மட்டுமே செய்ய முடியாதுங்க அப்படின்னா எப்படி செய்யலாம்? அதாவது அரசு மட்டும் செய்ய முடியாதுன்னு இல்லைங்க, செய்யலாம். பட் ஃபண்ட்ஸ் வந்து அதாவது நிதி நிலைமை கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா நல்லா பண்ணலாம். அரசாலே பண்ண முடியும். பண்ண முடியும். அதாவது அதான் நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த ஒரு ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் 70% அனிமலுக்கு நீங்கள் கருத்தடை, திருப்பி அதே சொல்கிறேன், அதை புரியுது. அதை நீங்கள் வந்து 6 மாதத்துக்குள்ளே பண்ணணும். 6 மாதத்துக்குள்ளே பண்ணிங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து தன்னாளர்கள்லாம் கொஞ்சம் நிதி அளித்து கவர்மெண்ட்டுக்கு அளித்து எல்லாம் கோஆப்ரேட் பண்ணலாம். ஆமாம், பண்ணாங்கன்னா ஒரு சீரியஸ் இஷ்யூவாக எடுத்து இதை செய்யும்போது, சீரியஸ் இஷ்யூவாக எடுத்து எல்லாமே வார் ஃபுட்டிங்னு சொல்கிற மாதிரி எடுத்து பண்ணோம்னா வந்து பாப்புலேஷன் வந்து கம்மியாயிடும், கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை, நான் எதுக்கு திருப்பி அதே கேள்வி கேட்குறேன் சார், இந்த நிலைமை வந்து கொஞ்சம் கைமீறி போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நிறைய விவாதங்கள் பண்றாங்க ஒரு பக்கம். நம்ம தெருவில் பார்க்கும்போது ஒரு கட்டத்தை தாண்டி இது போகுதோ, நான் கை எல்லை மீறி போகுதுங்கிறனால அதை மாதிரி போகுதோ அப்படிங்கிறனால நான் அந்த கேள்வியை திரும்ப போய்க்கிறேன். இது வந்து எல்லை மீறி போகுதுன்னு சொல்ல முடியாது. இந்த செய்யறதை வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக செஞ்சாங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க. இதை ஏபிசி பண்ணிவிட்டு ரேபிஸ் வேக்சினை போட்டுட்டாங்கன்னா வந்து நிச்சயமாக வந்து பாதிப்பு வந்து வராது. ஆமாம், பாதிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி கடிச்சா கூட வந்து ஏஆர்வி போட்டுருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அதுக்கு வந்து அது மூலம் ரேபிஸ் பரவறதுக்கு வாய்ப்பு கம்மியாகும். அது கடித்ததுக்கு மட்டும் நம்ம காயத்துக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். நிச்சயமாக. ஸோ நிறைவாக சார், இந்த தெருநாய்கள் விவகாரத்தை பொறுத்தளவில் இந்த வீட்டில் உள்ள நாய்க்கும் இதுக்குமான வித்தியாசங்களை நிறைய சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாடோட அது போகுது, இங்கே அந்த இது இல்லை. நீங்கள் ரொம்ப நம்ம ஆரம்பிக்கும் போதே சொல்லுங்க, நம்ம கொஞ்சம் அதை கொஞ்சம் பழக்கணும், நம்ம இதுக்குள்ளே சொல்லுங்க. அது வந்து சாத்தியமா? இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நாயை வச்சு பழக்கிறது, அதுக்கான பராமரிப்பு பண்ணுறதுங்கிறது வந்து இயல்பானது. ஒரு சமூகத்துக்குள்ள தெருக்குள்ள அதுக்கான அது முடியுமா? அதுக்கு எது பயிற்சி மாதிரி தேவைப்படுதா? அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணலாமா? தெருநாய்ங்கிறத வந்து நம்ம பழக்கம் பண்ணுறதுங்கிறது வந்து யார் எடுத்து செய்யறதுங்கிற அடுத்த கொஸ்டின் வரும். அடுத்தது செய்ய வரும். தெருநாய்களை வந்து பழக்கப்படுத்துங்கிறது வந்து அது ரொம்ப சிரமம்தான். அது நம்ம தெருநாய் வந்து இருக்கும்போது நம்ம தான் கொஞ்சம் வந்து இது கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. அது வந்து அதை பொதுவாக வந்து நாய் ஒன்று இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன், அதை நம்ம திருப்பி அதே சொல்கிறேன் நான், அது வந்து அது பாட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுடணும். அதை வந்து சீண்டக்கூடாது, அதை ஒன்றுமே பண்ணக்கூடாது. நம்ம பாட்டு நம்ம போனோம், அதை போனோம். நாயை வந்து நம்ம இது கல் அடித்து அடிக்கிறது, துரத்துறது, அது மாதிரி வந்து பண்ணுறது நல்லதில்லை. நாய்க்கு வந்து அதாவது அது இந்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ, இவர் நம்மளை அது அடிச்சாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. வெஞ்சன்ஸ் இருக்காது, கரம் வச்சுலாம் தாக்காது. அது கரம் அந்த கரம்னு சொல்லுவாங்கல்லங்க, வெஞ்சன்ஸ் கரம், அந்த குணம் வந்து நாய்க்கு கிடையாது. ஆனால் கொஞ்சம் மெமரி இருக்கும்.
அது வந்து நான் ஞாபகத்தில் வச்சுக்கோ. அது என்ன எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா அது எப்படி இந்த வாசனையிலையா இல்ல வாசனை இல்லை, மனிதரோட அப்பியரன்ஸை வச்சு அப்பியரன்ஸ்ல வச்சு அது ஞாபகம் ஆமா, வச்சாங்க. இந்த மனிதர் வந்து நம்மளை அடிச்சாரு அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு அது மெமரி இருக்கும். ரொம்ப நாள் இருக்காது, கொஞ்ச நாளைக்கு வந்து மெமரி இருக்கும். ஆனால் நிச்சயமா வெஞ்சன்ஸ் கிடையாது. அதாவது நம்ம அடிச்சா நம்ம திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற வெஞ்சன்ஸ்லாம் வச்சுக்காது. அது வந்து மெமரியில் மாத்திரம் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதனால வந்து அவங்கள வந்து கடிக்கிறதுக்கு அட்டாக் பண்ண பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து நாயை வந்து நம்ம முறைச்சி பார்க்கக்கூடாது. ஐ டு ஐ கான்டாக்ட்னு சொல்றது. ஐ டு ஐ கான்டாக்ட் பார்க்கக்கூடாது. நேருக்கு நம்ம வந்து நாயை பார்க்கவே கூடாது. அது இருந்துன்னா அது பாட்டுன்னு வந்து நம்ம போயின்னே இருக்க வேண்டியது. பார்த்தா என்ன பண்ணும் அப்பதான் நம்ம அட்டாக் பண்ண பார்க்கும். அட்டாக் பண்றதுக்கு என்ன முறைக்கிற மாதிரி அவன் அட்டாக் பண்ண ஆகும். சில சமயத்தில் வந்து நம்ம வந்து நம்மளை மீறி கிட்டக்க வரும். கிட்டக்க வந்தால் நம்ம ஓடக்கூடாதுங்க. டாக் வந்து நமக்கு அப்ரோச் பண்ணுதுன்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம வந்து ஒன்றுமே ஓட வேண்டிய அவசியமே இல்லை, அமைதியாக இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம கிட்டக்க வந்துட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே போயிடணுங்க. இந்த வெறி நாய் வந்ததுன்னா தான் நம்மளை அட்டாக் பண்ணும். அதுதான் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அது நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும் சாதாரண நாய் எப்படி இருக்கு, வெறி நாய் எப்படி இருக்குங்கிறது. அந்த வெறி நாய் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும், ரொம்ப கடிக்கும் கொள்ளும். அந்த ஒரு ஆக்ரோஷத்தை நமக்கு தெரியும் நமக்கு. ஸோ பொதுவாக இப்போ தெருவில் இருக்க நாயெல்லாம் வந்து அட்டாக் பண்ணால் நம்ம அன்லஸ் நம்ம ப்ரோவோக் பண்ணால் தான் நம்மளை வந்து கிடைக்கும். நம்ம பாட்டு போயிட்டு இருக்க வேண்டியது, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கணும். அதுவே பார்க்க. பட் ஆனால் வெளில இப்போ கொடுக்குறாங்க சார். இப்போ ஒரு தெருக்களில் பார்க்குறோம், ஒரு இப்போ நிறைய பிஸ்கட் பாக்கெட் வச்சுட்டு கொடுத்துட்டே போகிறாங்க. ஆமாம், வீட்டில் மிச்சமானதெல்லாம் தூக்கி வாசலில் வைக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணலாமா? அது பண்ணுறது நல்லது இல்லைங்க. இப்போ அரசாங்கமே வந்து ஒரு டெசிக்னேட் இடம் வந்து தயாரிக்கிறதா இருக்காங்க. ஸோ அதை வந்து அதுதான் பண்ணணுமே தவிர தெருவிலலாம் போடுறது வந்து நல்லது இல்லை. இல்லை, அதுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? நம்ம இப்போது அதுக்கான இப்போ திருநாய்ங்கிற போது இங்கே தெருவில் உள்ளவங்க போடுற விஷயம் தான். தெருவில் உள்ளவங்க தான் போட்டுருக்காங்க. பட் அது வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து முறைப்படுத்துறது நல்லது. அதுக்குன்னு ஒரு இடத்துல வந்து போட்டு அதை கொடுக்கறது நல்லது. சரி சரி. ஒரு ஏரியாலையும் வந்து முறைப்படுத்துறது நல்லது. அவங்க சொசைட்டியில் அவங்களே கூட பண்ணலாம். அவங்களே ஒரு பேசி முடிவு எடுத்து இந்த இடத்துல வந்து நாய்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி யார் பண்ணுறாங்க, என்ன இது அப்படின்ட்டு ஒரு அசோசியேஷன் மாதிரி கூட ஃபார்ம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது. ஆமாம். ஸோ ஒரு இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணி இவங்க இன்றைக்கி சாப்பாடு போடணும் அப்படிங்கிற மாதிரி அன்னதானம் கோயிலில் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கூட பண்ணுறோம்னா பண்ணலாம். ஒரு இப்போ நீங்கள் ஒரு செய்தியாக சொல்கிறா இருந்தா சார். ஆமாம், நாய் ஆர்வலர்கள் நீங்கள் இதை பண்ணுங்க, ஆமாம், நாயை நீங்கள் இருக்கிறீங்களா இதை பண்ணுங்க அப்படின்னா அது ஒரு அட்வைஸாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது நாய்க்கிட்ட நம்ம நாய் ஆர்வலர்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து அதை பார்க்கணுங்க. சும்மா ஏன்னா நான் வந்து சாப்பாடு மட்டும்தான் போடுவேன் அப்படிங்கிறதுல அதுக்கு வந்து ஹெல்த் கவரும் கொஞ்சம் கொடுக்கணும். அதுக்கு வந்து பீரியாடிக்கலாக வேக்சின் கொடுக்கறது அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனாலும் அதை வந்து கொஞ்சம் பார்க்கணும் ஆர்வலர்கள். சாப்பாடு கொடுத்தா போதுங்கிற மாதிரி சாப்பாடு கொடுத்தா நம்ம அதுக்கு வந்து பீரியாடிக்கலாக அதை கூட்டின்னு போயிட்டு தொண்டு நிறுவனங்களை கூட்டின்னு வந்து வேக்சின்லாம் வந்து போடுறது ஒரு கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து நீங்களே அரேஞ்ச் பண்ணலாம். அது வேக்சின் போடுறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஆர்வலர்கள்லாம் பண்ணலாம். இவங்க வந்து கடிப்பட்டவர்கள் வந்து சில சமயத்தில் வந்து அது வந்து சமூகத்தில் வந்து ஒரு சில ஒரு சில இது நடக்குது. பட் அதை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை அது. அது வந்து தான் இப்போ வந்து நாய் மாதிரி கிடச்சிதுன்னா அது வந்து நமக்கு என்ன பண்ணணுமோ நம்ம தடுப்பூசி போட்டுட்டு நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கணுங்க. இதுதான் நம்ம இது. நிச்சயம். ஆமாம், நன்றி சார். தமிழ் சார்பாக ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.